Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. நேற்று ஒரு சார்ட்டு போட்டு ஒன்று அமைச்சிருந்தாங்க சார். இந்தியன் சினிமா பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதில் நிறைய படம் இருந்தது. அதில் முக்கியமாக தமிழ் படம் 2 இருந்தது. ஒன்று கங்குவா, இன்னொன்று இந்தியன் 2. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. இதில் பல ரிவ்யூஸர் கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி நாங்கள் எடுப்போம், நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமாகவும் இருக்குது சார். ஏன்னா சின்ன படங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரிவ்யூரால் தான் எங்கள் படமே ஓடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விளம்பரங்கள் விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்கள் ஓடுது அப்படின்றது நான் ஏற்றுக்க தயாரில்லை. அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் என்னால் சொல்ல முடியும். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, குட்பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. ஆனால் இப்போ வர தகவல்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்காத மாதிரி தெரியுது. உண்மைதான். இப்போ எப்படியாவது குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். சொல்லுங்கள், இந்த வாரம் என்னென்ன செய்திகள் சொல்ல போகிறீங்க? நேற்று ஒரு சார்ட்டு போட்டு ஒன்று அமைச்சிருந்தாங்க சார். சோஷியல் மீடியாலையும் சரி பரவலாக இது காணப்படுது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் சினிமா பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதில் நிறைய படம் இருந்தது. பல ஹிந்தி படங்கள் ராதேஷாமெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதில் 10 படம் லிஸ்ட் இருந்தது, பார்த்தேன் நான். அதில் முக்கியமாக தமிழ் படம் 2 இருந்தது. ஒன்று கங்குவா, இன்னொன்று இந்தியன் 2. அதில் அக்யூரேட்டாக அப்படியே அமௌண்ட் போட்டிருந்தாங்க. கங்குவா என்னென்னா 350 கோடியில் எடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அப்புறம் ஓவர்சீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டு டோட்டலாக இந்த படம் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 144 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்தியன் 2 300 கோடியில் எடுக்கப்பட்டது. அப்புறம் இந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷன் தமிழ்நாடு எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ டோட்டலாக லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அக்யூரேட்டாக போட்டிருந்தாங்க 97 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் எங்கேருந்து இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வலைத்தளங்களில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது இவங்க கவுண்டர் செக் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த பட்டியலாம் பார்க்கும்போது. ஏன்னா பொதுவாக இதை படித்து பார்க்குற எல்லாருக்குமே இதில் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா கங்குவா வெற்றி அடையாத ஒரு திரைப்படம், மிகப்பெரிய தோல்விப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்தியன் 2 திரைப்படமும் பெரிய வெற்றியை பெறலை அப்படின்றதும் ஜனங்கள் மத்தியில் வரவேற்பை பெறலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த படங்களுடைய தோல்வியாக 100 கோடி சொன்னாலும் 150 கோடி சொன்னாலும் 200 கோடி ரூபாய் சொன்னாலும் ஜனங்களுக்கு இது ஏற்புடையதாக தான் இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு தான் இப்படி போடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் சினிமா நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன ஃபிகர்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி கங்குவா திரையரங்கில் வசூலில் பெருசாக பெறலைன்னாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அதை ஓடிடியை முதலே விற்றுட்டாரு. அதே மாதிரி சேட்டலைட் விற்றுட்டாரு. தியேட்டர்கள் மட்டும்தான் அவர் விற்கலையே தவிர மற்றெல்லாம் ஏற்கனவே விற்றுருந்தார். அதன் மூலம் ஒரு கணிசமான தொகை அவருக்கு கிடச்சிருச்சு. திரையரங்கு வசூலில் அவங்க எதிர்பார்த்த தொகை 50லேருந்து ஒரு 60 கோடி ரூபா வசூல் பண்ண அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை பண்ணல, அவ்வளோதான். நான் விசாரித்த அளவுக்கு அந்த படத்துடைய தயாரிப்பு செலவு அதிகபட்சமாக வட்டியோடு சேர்த்தே பார்த்தா ஒரு 170 கோடிக்கு 175 கோடி ரூபாய் தாண்டாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த படத்தில் மெயின் ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தா சூர்யா அவர் தான் அதிகமான சம்பளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர். அடுத்து சம்பளத்தை பெற்றிருக்கக்கூடிய நபர் இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவா. 2 பேருக்கு சேர்த்தே நான் கேள்விப்பட்ட வரையில் 50 கோடி ரூபா தான் சம்பளம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது போக பார்த்தா ப்ரொடக்ஷன் ஒரு 100 crores செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு 20-25 கோடி ரூபா அந்த படத்தினுடைய வட்டி ஆகிருக்கும். ஏன்னா டைம் டென்யூர் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் சரியாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய கணக்கை மட்டும் வச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய நட்டமே கூட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லையோ
அப்படின்னு கூட எனக்கு தோணுது. நாம் சொல்கிறேன் இல்லையா, அவங்க கரெக்டாக ஒரு தொகையை எப்படி சொன்னாங்கன்னு இப்படி ஆச்சரியப்படுற மாதிரி, இது மாதிரி தான் நான் சொல்கிற தொகையும் எடுத்துக்கணும். நம்முடைய இதுவும் கணிப்பு தானே தவிர, இப்போ சூர்யா சம்பளத்தையும் சிவா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டது நம்பகத்தனமான ஆட்கள்கிட்ட கேள்விப்பட்டேன். அதனால் சம்பளம் அவ்வளோதான். ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு 100 கோடி ரூபா நான் சொல்கிறேன். அது 100 கோடியாக இருக்கலாம், 110 இருக்கலாம், 125 இருக்கலாம், நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க சொன்னதை சொல்லிவிட்டு நாமளும் அது மாதிரி ஒரு தவறான ஒரு ஃபிகரை கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் இப்படி ஒரு ஃபிகர் வந்திருக்கு. இந்த ஃபிகர்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து வழிப்போக்கில் அப்படியே நம்புகிறவங்க, எதுவுமே பிரிண்ட் மீடியாவில் வந்துச்சுன்னா எப்போவுமே நம்புவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி வலைதள செய்திகளும் வாட்ஸ்அப் செய்திகளும் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் காலையில் எழுந்தவுடனே சீரகத்தை போட்டு குடிங்க அப்படின்றார் ஒருத்தர். மறுநாளே ஒருத்தர், சார் சீரக தண்ணி மட்டும் காலையில் குடிச்சிடாதீங்க, நீங்கள் குடிக்க வேண்டியது வெந்தயத்தை தண்ணியை போட்டு குடிங்கன்ற இன்னொருத்தர் வாட்ஸ்அப். பல பேர் பார்த்தோம்னா டாக்டர் கேள்வியில் இதே தான் குழப்பமாக இருக்கும். சார் நான் வெந்தயத்தை போட்டு குடிக்கிறதா சீரக தண்ணியை போட்டு குடிக்கிறதா. அதனால் இது மாதிரி செய்திகளை பரப்புறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விசாரிச்சுட்டு, இல்லைன்னா செய்திகளை பரப்பாமல் இருக்கிறது நல்லது. அந்தந்த தயாரிப்பாளர் இருக்காங்க, நட்டையை நடு யார் சொல்லணும்? ஞானவேல்ராஜா சொல்லணும். இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லணும். அவங்க சொல்லாத பேரை நாம ஏன் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. சார், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அவர் தெலுங்குல ராணா கூட சேர்ந்து ஒரு புது படம் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் தயாரிக்க போறாங்க. பண்ண போறாரு. அந்த படத்தை படப்பிடிப்பே நடந்துட்டு இருந்தா நான் கேள்விப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க அந்த படத்தை. செல்வமணி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி த ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீரியட் ஃபிலிம். 1930ல நடக்கிற கதையை படமாக்குறதா சொல்றாங்க. நல்ல ஒரு காம்பினேஷன். ஏன்னா ஒரு பக்கம் மலையாளத்தில் பார்த்தா ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. மலையாளத்தை மட்டும் சொல்ல முடியாது, அவருக்கு டோட்டலாகவே ஆல் இண்டியா ஸ்டார் தான் இப்போ அவர். இன்னொரு பக்கம் ராணா வந்து அவரும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்டார், பேன் இண்டியன் ஸ்டார் தான். இவங்க 2 பேரும் சேரும்போது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் அவங்க உருவாக்கினாலும் தெலுங்கு தமிழ் தாண்டி, தெலுங்கு தமிழை தான் பண்ணுறாங்க இப்போ அவங்க, அதை தாண்டி எல்லா மொழியிலையும் அந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு கூடுதலாக இன்னொரு தகவல் இருக்குது சார். என்னன்னா படம் வந்து 100 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுவும் ஒரு கூடுதலான தகவல். எப்போவுமே பீரியட் படம் அப்படின்னு வரும்போது நேச்சுரலாக வந்து காஸ்ட் அதிகமாகிடும். ஏன்னா அந்த காலகட்டத்தை உருவாக்குறதுக்கே அவங்க அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. அதுதான் அந்த படத்துடைய செலவு இந்த அளவு ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம், அவர் போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. என்னன்னா முதல் வாரம் வரைக்கும் யாருமே அந்த படத்துக்கு வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. தேட்டர் மட்டும் இல்லை, தேட்டர் அவுட் சைடு இருந்து கூட அலோவ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே எடுக்கக்கூடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதில் பல ரிவ்யூஸர் வந்து கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி நாங்கள் எடுப்போம், நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமாகவும் இருக்குது சார். ஏன்னா சின்ன படங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரிவ்யூரால் தான் எங்கள் படமே வந்து ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விவாதம் தான் வந்து போய்கிட்டே இருக்கு. சின்ன படங்கள் அப்படின்றது மொத்தம் எத்தனை படங்கள் ஓடின படங்கள் லிஸ்ட் எடுத்துக்கும். ஓகே, அதிகபட்சமாக ஒரு 5 படம் இருக்கும். அது போன்ற விமர்சனங்களால் ஓடின படங்கள் இருக்கும். அந்த விமர்சனங்களால் ஓடின படங்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வசூல் பண்ணியிருக்கக்கூடிய தொகை 10லேருந்து 15 கோடி. அதாவது நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரியினுடைய லாஸ், இண்டஸ்ட்ரியினுடைய பெனிஃபிட்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு 5 படங்களுக்கு 75 கோடி ரூபாய் வசூல் பெறத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த 75 கோடி ரூபாயில் அந்த படம் இது போன்ற விமர்சனங்களால் தாங்கி பிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 25 கோடி தான் பண்ணியிருக்கோம். 50 கோடி ரூபா கூடுதலாக அந்த படம் வசூல் பண்ணுறதுக்கு இந்த விமர்சனங்கள் காரணமாக இப்படி வச்சுக்கோம். இப்போ பெரிய படங்கள் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 15லேருந்து 16 படம், 15லேருந்து 20 படங்களுக்குள்ளே வருது. எல்லா படமும் பார்த்தா பல கோடி ரூபாயில் சில உருவாகிற படங்கள். அந்த படங்களுடைய எதிர்பார்ப்பு தொகை தமிழ்நாட்டில் பார்த்தா 50 கோடியிலேருந்து 100 கோடி ரூபாய் வசூல் தொகை. அந்த 100 கோடி ரூபாய் வசூல் தொகை இது போன்ற விமர்சனங்களால், கடுமையான விமர்சனங்களால் 15 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு சரியும் போது, ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சரியும் போது லாஸ் வந்து ஒரு படத்துக்கு 80 கோடி ரூபாய். 20 படத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆவரேஜாக 80 இல்லை 60ன்னு வச்சுக்கிட்டோம். 20 படத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேலே போகுது சார். ஏறக்குறைய 1200 கோடி. ஸோ இந்த விமர்சனங்களால் 1200 கோடி ரூபாய் இழப்பு ஒரு பக்கம். ப்ராஃபிட்னு பார்த்தா இந்த விமர்சனங்களால் 50 கோடி. இண்டஸ்ட்ரி எதை பார்க்கும்? அதுதானே பார்க்கணும். அதை தான் இப்போ வந்து கணக்கு போட்டு பார்த்தா இதுதான் உண்மை. இந்த வாதத்தை வந்து நிறைய பேர் இப்போ கூட சொல்கிறாங்க. சின்ன படங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. இது போன்ற பத்திரிகை விமர்சனங்கள் நிஜமாகவே பெரிய அளவு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த படங்கள் ஓட காரணமாக இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த விளம்பரங்கள் விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்கள் ஓடுது அப்படின்றது வந்து நான் வந்து ஏற்றுக்க தயாரில்லை. அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் என்னால் சொல்ல முடியும். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் வெளியான 2 படங்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஒன்று
உதயகீதம் அப்படின்ற படம், இன்னொரு படம் காக்கி சட்டை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்ததில் சின்ன தம்பி எவ்வளோ பெரிய வரலாற்றை வசூலில் படைச்சது அப்படின்னா நல்லா தெரியும். அப்போல்லாம் இது போல் எத்தனை ஊடகங்கள் இருந்தது, எத்தனை யூடியூப் இருந்தது, எத்தனை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இருந்தது. இந்த ரிவ்யூலாம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் தாண்டி சின்ன தம்பி வசூலில் பெரிய சாதனை பண்ணலையா? இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் உதயகீதம் படத்தையும் காக்கிச்சட்டை படத்தையும் சொல்லி ஆகும். அந்த உதயகீதம் படம் வெளியான காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தினத்தந்திக்கும் இடையே ஒரு சின்ன மோதல் இருந்தது. ஓகே, அவங்களுடைய விளம்பர தொகை அதிகமாக இருந்ததுனால விளம்பரம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த பத்திரிகையில்னு ஒரு முடிவு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் எடுத்திருந்தாங்க. அதனால் தினத்தந்தியில் ஒரு துண்டு விளம்பரம் கூட உதயகீதம் படத்தின் கிடையாது, காக்கிச்சட்டை படத்தின் கிடையாது. 2 படமுமே சில்வர் ஜூபிலி படம். இதில் கமல்ஹாசன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட அட்லீஸ்ட் பிக் பட்ஜெட்டில் ஒரு உருவான படம். உதயகீதம் வந்து கே ரங்கராஜ் இயக்கி மோகன் ரேவதி நடித்த ஒரு மிட் பட்ஜெட் படம். அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி குவித்தது. இதுக்கு என்ன காரணம்? மவுத் டாக் தான். அதாவது எந்த படம் நல்ல படங்கள் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய ஓட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்படியாவது அந்த விஷயம் போய் ரீச் ஆகிடும். இப்போயோ கூட மவுத் டாக்ன்றமே, மவுத் டாக்ன்றது என்ன? இப்போ இவங்க வலைதளங்களில் பேசினாலும் இந்த வலைதளங்களில் பேசுகிறத மக்கள் பேசுறது தானே மவுத் டாக்கு. இதை நீக்கிட்டு பார்த்தா ஜனங்க பேசி இந்த படம் ஓடாதா என்ன? இன்னும் கூட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சீசனில் எல்லா படங்களுக்கும் சன் டிவியில் பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு தினம் விளம்பரம் அப்படியே பறக்கும். அதுவும் குறிப்பாக சன் பிக்சர்ஸ் அவங்களே படம் ரிலீஸ் பண்ண படம் இருக்குல்ல, அந்த விளம்பரம் ஓயாது இருக்கும். அதுதான் அந்த படங்கள் ஓடினதுக்கு அதுதான் காரணம் அப்படின்ட்டு பல பேர் பார்த்தா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு சன் டிவிலேயே விளம்பரம் கொடுத்துடலாம் கூட தங்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ணவங்களாம் அந்த காலத்தில் இருக்காங்க. இப்போ டிவியில் அது மாதிரி விளம்பரம் எதாவது வருதா? கிடையாது. இத்தனைக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய படங்களுக்கு அது போன்ற விளம்பரங்கள் சன் டிவியில் வர்றதில்லை. இப்போ அந்த விளம்பரங்கள்லாம் தானே படம் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஜெயிலர் திரைப்படமே எடுத்துக்கும், இந்த அளவு மிகப்பெரிய விளம்பரம் இருந்தது சன் பிக்சர்ஸில் கிடையாது, படம் ஓடலையா? அதனால் இது 2 வாதம் இருக்குது. எதனால் இது இன்னும் இப்படி ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு தீவிரம் அடைந்ததுன்னா இந்த விமர்சனங்கள் அத்துமீறி போகிறதுனால தான். ஓகே, விமர்சனம் பண்ணுங்க. இப்போ விமர்சனம் பண்ணலையானா ஆனந்த உடலையும் பண்ணியிருந்தாங்க, குமுதத்திலையும் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குமுதத்திலே ஆனந்த உடலையும் சில படங்களை கடுமையாக விமர்சித்ததெல்லாம் கூட உண்டு. ஆனால் கூட அதில் ஒரு நாகரிகம் இருக்கும். இந்த நாகரிகத்தெல்லாம் தாண்டி இந்த விமர்சனங்கள் போகும்போது தான் இது இப்படி ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை தோணுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த கட்டுப்பாடு முழுமையாக அமுலுக்கு வரல. ஆனாலும் இப்போ நேற்று ரிலீஸ் ஆன படங்களுக்கு பார்த்தா பல தேட்டர்களில் மைக்கை பார்க்க முடியல. ரொம்ப வெகு சில யூடியூப் சேனலில் தான் அந்த மைக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பல பேர் வந்து வேணாம் போவேணாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். அதனால் இது வந்து விவாதித்து எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டால் கூட இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சார், நம்ம வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்லுவோம். அந்த தகவல் எல்லாமே வந்து அன்னைக்கு கிடைக்கிற ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கும். அப்படிதான் வந்து நம்ம தானே எல்லாரும் பண்ணுறாங்க. அதான் பண்ணுறாங்க. நம்ம மட்டுமா இன்றைக்கு கிடைக்கிற தகவல் நாளைக்கு மாறுது, நாளைக்கு கிடைக்கிற தகவல் நாளைக்கு மாறுது. மாறும்போது அந்த மாற்றத்தை நாமளே பல சமயத்தில் பதிவு பண்ணியிருக்கோமே. இப்போ குட் பேட் அக்லி வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, விடாமுயற்சியும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு நம்ம அடித்து சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வர தகவல்கள்லாம் பார்த்தா வந்து அப்படி இருக்காத மாதிரி வந்து தெரியுது. உண்மைதான். இப்போ வந்து எப்படியாவது குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக மிக தீவிரமாக எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் காட்சிகளில் காலையில் நடித்தார்னா மதியம் அதை எடிட் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் இப்போ எங்கே சுவிட்சர்லாந்து இருக்காருன்னா சுவிட்சர்லாண்ட்லேயே டப்பிங்கும் முடிச்சிடுறாரு. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா பேஸ்லையும் நடக்குது. இப்போல்லாம் சினிமாவில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது கிராஃபிக். இந்த கிராஃபிக்ஸ் தான் ரொம்ப லேட் ஆகுது ஒரு படத்துக்கு. அது முடியாததுனால தான் பல திரைப்படங்களுடைய வெளியீடுகளை கூட சில சமயத்தை தள்ளி போயிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 40% 50% கிராஃபிக்ஸ் பணிகள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பேரலாக அதுவும் நடந்துகிட்ருக்கு. அதனால் நிச்சயமாக பொங்கல் அன்னைக்கு குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகும் அப்படின்றது தான் அவங்க தரப்பு தகவல். இந்த மாதம் 23 வரதா இருந்தாருங்க அஜித். இப்போ இந்த மந்த் எண்டு வரதா நான் கேள்விப்பட்டேன். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சு வந்தாருன்னா டிசம்பர் 2 நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் இல்லையா, விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு நடக்குதுன்னு. அது ஒரு 5 நாளோ 6 நாளோ டாக்கி போர்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்குது அவங்களுக்கு. இது 2 முடிச்சிட்டாங்கன்னா விடாமுயற்சியும் முடிஞ்சிடும். அந்த படத்தை வந்து அவருடைய அஜித்தினுடைய பிறந்த தினத்தை அன்னைக்கு வெளிக்கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், மே மாதம். தயாரிப்பாளர் சங்க இஷ்யூவை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு டைமில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு டைமில் வந்து அந்த ஸ்ட்ரைக் நடக்குமா அப்படின்னா வந்து நடக்காமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது சார். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா பல நட்சத்திரங்கள் வந்து ஒழுங்கீனமாக நடந்துக்கிறாங்க. அதனால்
கலகலப்பு 3 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குஷ்பு தமன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பாரு, அவருடைய கரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச படம் அரண்மனை 4. அரண்மனை 4ல் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சது யாரு? தமன்னா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.